வணக்கம், நான் உங்க கார்த்திகா. நேற்று கொடுத்த டெக்னிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹேண்ட் கிராபிங் டெக்னிக்ஸ் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் பப்ளிக்ல இப்போ நிறைய லேடிஸ் ஒர்க்கிங் உமனாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நிறைய பப்ளிக்ல ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை க்ரௌட் கூட மிங்கிள் ஆக வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி நிறைய பப்ளிக் ஸ்பாட்ஸ்க்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல சம்டைம்ஸ் நமக்கு லைக் யாராவது ஒருத்தவங்க ரொம்ப நெருங்கி வராங்களோ, இல்லைனா ஹக் பண்ண ட்ரை பண்றாங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும்போது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ டுடே ஐ ஹேவ் மை பார்ட்னர் ஐஸ்வர்யா. ஹாய் ஐஸ்வர்யா. ஸோ இன்னைக்கு நம்ம ஹக்கிங் டெக்னிக்ஸ்ல எப்படிலாம் ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு ஆப்போனன்ட் நம்ம கிட்ட கொஞ்சம் க்ளோஸா வராங்க அப்படின்றனாலே, கொஞ்சம் க்ளோஸ், எஸ். ஸோ அப்படின்றனாலே நம்மளுக்கு ஆஸ் அ கேர்ள், ஆஸ் அ உமன் நம்மளுக்கு கண்டிப்பா அந்த கான்ஷியன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அலர்ட்னஸ் எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஜென்ரலாக அந்த அலர்ட்னஸ் இருக்கும் போதே நம்மளுக்கு ஓரளவுக்கு வில் கோ அ ஸ்டெப் பேக். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஹக் பண்ண வராங்க அப்படின்ற பட்சத்தில் ட்ரை டு ஹக். ஸோ இப்படி நம்ம பின்னால போவோம். ஸோ இப்படி பின்னால போகும்போதே நம்மளுக்கு இந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. எப்பவுமே நம்ம ஆப்போனண்ட்டை நம்ம டுவர்ட்ஸ் போறதை விட அவே போறது தான் புத்திசாலித்தனம். ஸோ இந்த ஆப்போனண்ட்டை இப்படி நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இந்த பார்ட் ஆஃப் த பாடி, இந்த பார்ட்ல எவ்வளோ ஹெவியா இருந்தாங்களும் இங்க ஒரு புஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா பேக் போவாங்க. அகேன் ட்ரை. ஸோ இங்க பிளாக் பண்றீங்க, இங்க புஷ் பண்றீங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் ஜஸ்ட் இன் கேஸ் உங்களால இதுக்கு மேல பின்னாடி ஓடவும் முடியல அப்படின்ற பட்சத்துல நீங்க அவங்கள அவே பண்ணிட்டு அந்த சைட்ல அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு ஓடிடலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக். இப்போ she will try with me. I'm going to try to hug you and you're going to block. ஸோ இந்த மூவ்மெண்ட் லைக் இட்ஸ் லைக் அ டான்ஸ் மூவ்மெண்ட் அப்படிதான். ஸோ இப்படி பின்னாடி போறீங்க, இப்படி போறீங்க, இப்படி போறீங்க, இப்படி போறீங்க, இவ்வளவுதான். ஸோ இந்த மூவ்மெண்ட் தான் இப்போ ட்ரை பண்ண போறோம். ரெடி? எஸ். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த ஷோல்டர் பார்ட். ஸோ இந்த பார்ட்ல உங்க ஆப்போனன்ட் நீங்க அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஸ்டெப்ஸ் பேக் போவாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டெக்னிக். இது கூட நம்ம இன்னும் ஒரு சில டெக்னிக்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி ஹக் பண்ண வராங்க அப்படின்ற பட்சத்துல கம். ஸோ இவங்க இந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆச்சு. இந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆகும் போது உங்க ஆப்போனன்ட்டோட பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு ஓப்பனா தான் இருக்கு. ஸோ இங்க நீங்க ஜஸ்ட் இப்படி லைட்டா புஷ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்க ஆப்போனன்ட் உங்களை விட்டு அவே போயிடுவாங்க. ஸோ இந்த பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாடியோட ஒன் ஆஃப் த சென்சிட்டிவ் பார்ட்ஸ். இந்த பார்ட்டா இருக்கட்டும், இல்ல இந்த பார்ட்ல புஷ் பண்றதா இருக்கட்டும், இட்ஸ் ஒன் ஆஃப் த சென்சிட்டிவ் பார்ட். ஸோ இங்க நீங்க புஷ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பேலன்ஸ் போகும். அண்ட் இன்கேஸ் உங்க ஆப்போனன்ட் உங்களோட ரொம்ப பெரியவங்களா இருக்காங்க, நல்லா ஹெஃப்டியா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல யூ கேன் ஜஸ்ட் புஷ் them in the chest part. You want to try the technique? I'll try. Yes, that's right. So இதுவும் ஜஸ்ட் இப்படி ஏதாவது ஒரு வெசில தூக்குற மாதிரி அப்படித்தானே. ஸோ இப்படி நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் டெக்னிக்ஸ் தான். இதுவும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு சிம்பிள் டெக்னிக் பார்க்கலாம். ட்ரை டு ஹக். ஸோ இப்போ இதுல நீங்க இந்த ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு, கரெக்டா? இதுல நல்லா நீங்க பின்னாடி மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பார்ட் ஆஃப் த ஹேண்ட் இதுலயே நீங்க மூவ் பண்ணதுலயே மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த ஆப்போனன்ட் இந்த பார்ட்டை நீங்க தூக்கி இப்படி புஷ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆப்போனன்ட் ஒரு பேலன்ஸோட பின்னாடி போவாங்க. அகேன். ஸோ இந்த எக்ஸாக்டா இந்த மசில்ஸ் பார்ட், இந்த பார்ட்ல ஜஸ்ட் ஒரு லிஃப்ட், இப்படி ஒரு லிஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஆப்போனன்ட் பின்னாடி போயிடுவாங்க. ஸோ இதை இப்போ அவங்க என் கூட ட்ரை பண்ண போறாங்க. ரெடி? கொஞ்சம் பின்னாடி அப்படியே போங்க. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி பின்னாடி போறது ஃபர்ஸ்ட், ஜஸ்ட் கோ பேக், கோ பேக், கோ பேக். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த ஹேண்டை ஜஸ்ட் இப்படி லிஃப்ட் பண்ணி இப்படி போட்டீங்க அப்படின்னாலே அந்த ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்கா லிஃப்ட் ஆயிடும். அகேன் ட்ரை. Hug. Yes, that's it. So இது one of the techniques. So அடுத்து நாலாவது டெக்னிக் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ ஹக் பண்ண வராங்க, நல்லா ஹக் பண்ணுவாங்க, நல்லா இன்னும் கிட்ட. ஸோ இதுல ஸ்பேஸ் இவ்வளோ கிட்ட இருக்கு. ஸோ நீங்க லைட்டா இங்க கொஞ்சம் பேக் மூவ் பண்ணும் போதே அந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிடுறீங்க. இப்போ இதுல இந்த எல்போ யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே அதுக்கு மேல அவங்க எவ்வளவு நெருங்க ட்ரை பண்ணாலும் இந்த பார்ட்டை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ தட் இஸ் த பேசிக் இன்டென்ஷன், கரெக்டா? ஸோ இதுல அவங்க இன்டென்ஷன் இன்னும் மோசமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுல அட்டாக்கும் பண்ணலாம், இப்படி அட்டாக்கும் பண்ணலாம். யா? எஸ். ஸோ யூ வாண்ட் டு ட்ரை தட்? ஸோ நான் ஹக் பண்ண வரேன். கிரியேட் த டிஸ்டன்ஸ்.
ஸோ அந்த கிரியேட் டிஸ்டன்ஸ் அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் டு டூ இந்த நார்மல் மூவ்மெண்ட், இந்த பின்னாடி போகிறது முன்னாடி வர்றது. ஓகேயா? அகேன் ட்ரை, கோ பேக், கீப் யூர் எல்போ. யா, இப்போ எவ்வளோ நான் ட்ரை பண்ணாலும் வந்துட்டு அட்டாக். எஸ், கரெக்ட். ஸோ அந்த அட்டாக் வந்துட்டு ஹக் பண்ணுவாங்க. இங்கே பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி வருது. ஓகேயா? ஸோ அந்த ஸ்பேஸும் கிரியேட் பண்ணிட்டீங்க. இன்கேஸ் அவங்க இன்னும் கிட்ட நெருங்க வந்தாங்க அப்படின்னா இப்படி அட்டாக்கும் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இதுவும் ஒரு எளிமையான டெக்னிக், இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பல சில டெக்னிக்ஸ் இருக்கு. ஃபைனலாக ஒரு சிம்பிள் பட் எஃபெக்டிவான டெக்னிக் காமிக்கிறேன். எஸ், ஸோ இந்த கேரம் போர்டு அடிக்கிற மாதிரி இந்த பார்ட் ஆஃப் யோர் நோஸ், அது ரொம்ப சென்சிட்டிவான பார்ட். யூ கேன் ட்ரை இட் ஃபார் யோர் செல்ஃப். யா, ஸோ ஒரு டக் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஒரு செகண்ட் வந்து ஆப்போனன்ட் எவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு ஒரு கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். ஸோ அந்த டைம் வந்து யூல் கிரியேட் த டைம் டு எஸ்கேப் ஆர் யூல் கிரியேட் த டைம் டு டிஃபெண்ட் ஆர் அட்டாக் மூவ். ஸோ மெயினாக வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணுறது வந்துட்டு நம்ம விஷயங்களை நல்ல லைக் அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுக்கும் நம்மளே டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ அட்டாக்கிங் அப்படின்றது வந்து அதுக்கு அடுத்து தான். ஸோ மெயினாக வந்து டிஃபெண்ட் பண்ண கற்றுக்கோங்க, தேவையில்லாத சிச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ண கற்றுக்கோங்க. அண்ட் பிளாசம் டைகர்ஸ் அப்படின்றது வந்துட்டு எங்களோட ஃபேஸ்புக் பேஜ், சைனீஸ் பிளாக் டைகர் குங்ஃபு அசோசியேஷனோட லேடிஸ் விங், அதில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு டெக்னிக்ஸையும் ஹேண்ட் கிராபிங் டெக்னிக்ஸ் நேற்று பார்த்தோம். இன்னைக்கு இந்த ஹக்கிங் ஒரு பப்ளிக்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்மளே நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கிற டெக்னிக் பார்த்தோம். இந்த ரெண்டு விஷயங்களுமே நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு, மோர் அப்டேட்ஸ், உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வேணும் அப்படின்றதெல்லாம் பிளாசம் டைகர்ஸில் எங்ககிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி you can ask and we will guide you. We are always happy to guide you. இன்னைக்கு நம்ம ஹக் பண்ண வந்தா எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 4 டெக்னிக்ஸ் பார்த்தோம். நாளைக்கு இன்னும் சில டெக்னிக்ஸோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.